பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஓரோ சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு நலமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை காட்டிலும் மேலான ஒரு நித்திய ஜீவனை அளிக்கிற, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும்படியான நித்திய ஜீவனை அளிக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியமானது. ஈஸியாக யார் வேதத்தை வாசிக்கும் போதும் முதலாவது சொல்ல கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டுமானால் அவர் நம்முடைய மேய்ப்பனாய் மாற வேண்டும். மேய்ப்பனாய் மாறும்போது அவர் எப்படியாய் நம்மை மேய்க்கிறார்? புல்லுள்ள இடங்களில், வறண்ட நிலத்தில் அல்ல, புல்லுள்ள இடங்களில் நாம் மேய்க்கப்படுகிறோம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், தண்ணீர் ஓடையிலே அவர் நடத்தும் போது தாய் ஆடுகளை எப்படியாய் நடத்த வேண்டும், இல்லைனால் பெரிய ஆடுகளை எப்படியாய் நடத்த வேண்டும், சிறிய ஆடுகளை எப்படியாய் நடத்த வேண்டும் என்ற அந்த சகலத்தையும் அறிந்த ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போய், என் ஆத்துமா எனக்குள் தோய்ந்து போகும்போது அவருடைய வசனம் நம்மை தேற்றுகிறது. நம்மை தேற்றி நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படியாக நடத்தும் போது மரண இருளே வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர் நம்மை மேய்த்து பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுவதாய் காணப்படுகிறது. அவருடைய வசனமாகிய அந்த வேதத்தை நாம் ஏந்தி கொள்ளும் போது சகல ஆசீர்வாதங்களும் அதற்குள்ளிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய சத்துருக்கள் நமக்கு எதிரிட்டு வருகிறவர்களுக்கு முன்பதாக ஒருவேளை எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரங்களை வெறுமையாய் நாம் போனோம். அவருடைய சமூகத்திலே வெறுமையாய் நீங்கள் வெறுமையாக்குவீர்கள் என்றால் அவர் உங்களை நிரப்ப வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியாய் செய்யும் போது ஜீவனுள்ள நாட்கள்லாம் நாம் அவருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருக்க போகிறோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரப் போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை இந்த பாதைகளிலே நடத்துகிறதற்காக நன்றி சொல்லுவோம். நடத்தின விதங்களை நினைத்து நன்றி சொல்லுவோம். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்மை காத்து வழிநடத்த வல்லமை நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you.